Hi students, நம்ம பார்க்க போற sum using convolution theorem find L inverse of 1 by s plus a into s plus b. So convolution theorem sum கொடுத்துட்டாங்கனாலே இந்த ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரிச்சுக்கோங்க. L inverse of 1 by s plus a into s plus b இருக்கு இல்லையா, அதை L inverse of 1 by s plus a into 1 by s plus a ன்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த டேர்மையும் தனித்தனியாக பிரிச்சிருங்க. தனித்தனியாக பிரிச்சிட்டிங்கன்னா L inverse of 1 by s plus a star L inverse of 1 by s plus b ரெண்டா பிரிச்சிட்டோம். ஸோ L inverse of 1 by s plus a நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், என்னது e power minus at. அதே மாதிரி L inverse of 1 by s plus b அப்படின்னா என்ன தெரியும், e power minus bt தெரியும். ஸோ கன்வல்யூஷன் தியரம் அப்ளை பண்ணுறோம். என்னன்னா f of t star g of t கன்வல்யூஷன் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் 0 to t போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை யூல எழுதிக்கணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனை t minus u மாற்றிக்கணும். சரியா? ஸோ இன்டெக்ரல் 0 to t போட்டோம், du போட்டுட்டோம், இது ரெண்டையும் போட்டோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், யூவை மாற்றிக்கணும். ஸோ e power minus a tக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறோம், யூன்னு போட்டுக்கிட்டோம். ரெண்டாவது ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா tக்கு பதிலாக t minus u போட்டுக்கணும். ஸோ e power minus b tக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறோம், t minus u போட்டுக்கிறோம். ஸோ கன்வல்யூஷன் தியரிப்படி இதை மாற்றிக்கிட்டோம். இப்போ இதை சிம்பிளை பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, இதை சிம்பிளை பண்ண போகிறோம். இன்டெக்ரல் ஓவர் 0 to t e power minus au, இந்த மைனஸ் b இருக்கு இல்லையா, அதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், e power minus bt வரும். ஸோ 0 to t e power minus au e power minus bt, இந்த மைனஸ் மைனஸ் முள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆகும்போது ப்ளஸ் பி வரும். ஸோ இது ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா, e power minus bt into e power bu எழுதிக்கலாமா. அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். e power minus bt e power bu அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஏன் இந்த மாதிரி எழுதியிருக்கோம் அப்படின்னா இங்கே 3 இருக்கா, e 3 இருக்கா, இதில் எது கான்ஸ்டன்ட்னா இது கான்ஸ்டன்ட். ஏன்னா இதுகிட்ட u இல்லை, கான்ஸ்டன்ட்ங்கிறனால இதை இன்டெக்ரலை விட்டு வெளியே தூக்கி போட்டுறோம். e power minus bt 0 to t, மிச்சம் என்ன இருக்கு, e power minus bt போனதுக்கு அப்புறமா e power minus au into e power bu இருக்கு. பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர் ஆட் பண்ணலாமா, பவர் ஆட் பண்ண என்ன வரும், அடுத்த ஸ்டெப்பில் e power minus au plus bu வரும். சரியா? அப்படி வரும் பொழுது இது ரெண்டுல இருந்து என்ன பண்ணுறோம்னா யூவை காமனாக வெளியே எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மைனஸையும் காமனாக வெளியே எடுக்கிறோம். ஸோ மைனஸை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் ஏ, இந்த ப்ளஸ்ல இருந்து மைனஸ் வெளியே எடுக்கும்போது என்ன ஆகிடும், மைனஸ் வரும். இந்த இடத்துல வெளியே யூவையும் வெளியே எடுத்துடுறோம். சரி, நீங்கள் வேணால் இது உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஏ வரும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் வரும். அப்புறம் யூவை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஏயு ப்ளஸ் பியூ வரும். சரியா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். இந்த e பவர் இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், e வித் ரெஸ்பெக்ட் டு duவால் இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ணும்பொழுது e பவரில் மைனஸ் a மைனஸ் b இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு யூவால் இன்டகிரேட் பண்ணும்பொழுது யூக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அது அப்படியே என்ன ஆகும், டினாமினேட்டரில் வரும். ஸோ இந்த டைம் இன்டகிரேட் பண்ணும்பொழுது வெளியே இருக்க e பவர் மைனஸ் bt அப்படியே இருக்குது. இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் e பவர் மைனஸ் a மைனஸ் b u, இந்த யூக்கு முன்னாடி இருக்க மைனஸ் a மைனஸ் b அப்படியே வந்துருச்சு. லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் t. ஃபஸ்ட்டு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் ஏ மைனஸ் பி இருக்கு இல்லையா, இதை வெளியே தூக்கிடுறோம், தனியாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் மைனஸ் பிடி டிவைடட் பை ஏ மைனஸ் பி இன்டூ இ பவர் மைனஸ் ஏ மைனஸ் பி இன்டூ யூ, லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் டி. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். லிமிட் அப்பர் லிமிட் என்னதுங்க டி, லோயர் லிமிட் 0. ஸோ இந்த வெளியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும், உள்ள லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். யூக்கு பதிலாக என்ன பண்ணணும், டி சப்ஸ்டியூட் பண்ணணும். யூக்கு பதிலாக டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இ பவர் மைனஸ் ஏ மைனஸ் பி, யூக்கு பதிலாக டி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். லோயர் லிமிட் போட போகிறோம், அதனால் மைனஸ் போட்டுக்கிறோம். இ பவர் இப்போ லோயர் லிமிட் யூக்கு பதிலாக என்ன பண்ணணும், 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேர்ம் எல்லாமே 0 ஆகிடும். அப்போ இ பவர் 0 இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே இருக்க டேர்ம் அப்படியே இருக்கும், மைனஸ் இ பவர் மைனஸ் பிடி டிவைட் பை ஏ மைனஸ் பி அப்படியே இருக்கும். உள்ள இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் அப்படியே இருக்கும். இந்த ரெண்டாவது டேர்ம் பார்த்தீங்கன்னா இ பவர் 0 எப்படி எழுதிக்கலாம், 1ன்னு எழுதிக்கலாமா, அதை தான் 1ன்னு எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, அதை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அதே நேரத்தில் டீயும் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் டீயை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும், ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் 18 வந்துடும். இங்கே இதை கூட மைனஸ் டீயை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 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 பிடி அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா, இ பவர் மைனஸ் ஏடி ஒன்றாகவும் இ பவர் பிடி தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். இங்கே -1 இருக்குது.
ஸோ இப்போ வெளியே இருக்க அந்த மைனஸ் இ பவர் மைனஸ் பிடி இருக்கு இல்லையா, அதை இந்த டேர்ம் கூட ஒரு தடவையும் இது கூட ஒரு தடவையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். வெளியே என்ன இருக்குது, மைனஸ் இ பவர் மைனஸ் பிடி இருக்குது, அதை இந்த ரெண்டு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இ பவர் மைனஸ் பிடி இந்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணும்போது இ பவர் மைனஸ் ஏடி இன்ட்டு இ பவர் பிடி வரும். இந்த ரெண்டாவது டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு இ பவர் மைனஸ் பிடி வரும். டினாமினேட்டர் என்ன இருக்கும், ஏ மைனஸ் பி இருக்கும். ஸோ இந்த டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா இ பவர் மைனஸ் பிடி இருக்குது, இங்கே ப்ளஸ் பிடி இருக்குது. இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா என்ன வரும், மைனஸ் இ பவர் மைனஸ் பிடி ப்ளஸ் மைனஸ் ஏடி ப்ளஸ் பிடி இந்த மாதிரி வரும். இதில் இந்த டேர்ம் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்கும், மைனஸ் இ பவர் மைனஸ் ஏடி மட்டும் இருக்கும். இந்த டேர்மில் இருக்க ப்ளஸ் இ பவர் மைனஸ் பிடி அப்படியே இருக்கும். ஸோ இந்த ப்ளஸில் இருக்க டேர்ம் முன்னாடி எழுதிக்கிறோம், இ பவர் மைனஸ் பிடி இருக்குல்லையே அதை முன்னாடி எழுதிக்கிறோம், மைனஸில் இருக்க டேர்மை பின்னாடி எழுதிக்கிறோம். ஸோ இ பவர் மைனஸ் பிடி மைனஸ் இ பவர் மைனஸ் ஏடி டிவைடட் பை ஏ மைனஸ் பி, இதுதான் ஆன்சர்.